கிராவிடேஷனோட லெக்சர் 4ல நம்ம இருக்கோம். கிராவிடேஷனோட லெக்சர் 4. சரி, இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்க போறோம்? கிராவிடேஷனல் ஃபீல்டு டியூ டு ஹாலோஸ்பியர். கிராவிடேஷனல் ஃபீல்டு டியூ டு சாலிட் ஸ்பியர். ஒரு பிரமாதமான டாபிக். கண்டிப்பா நீட் அண்ட் ஜேஇ பிசிக்ஸ் இது இல்லாம கொஸ்டின் இருக்காது, அவ்வளவு இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நல்லா கத்துக்கோங்க. கிராவிடேஷனல் ஃபீல்டு டியூ டு ஹாலோஸ்பியர். டியூ டு ஹாலோஸ்பியர். இதுல எவ்வளோ ஒரு 3-4 மாடல் கொஸ்டின், கிராஃப் எல்லாத்தையும் சூப்பரா கத்துக்கணும். கிராவிடேஷனல் ஃபீல்டு டியூ டு ஹாலோஸ்பியர். சரி, ஹாலோஸ்பியர்னா ஃபுட்பால் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்ல வாலிபால் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, பாஸ்கெட் பால் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளார ஒண்ணுமே இல்லை, ரைட்டா? ஸோ உள்ளார ஒண்ணுமே இல்லை. அப்ப மாஸ் எங்க இருக்கும்? அந்த ஸ்பியர் மேலதான் மாஸ் கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும், மாஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ஸ்பியரோட ரேடியஸ் ஆர். அப்ப அவுட் சைட்ல ஃபீல்டு எவ்வளோ? இ அவுட். ஆன்ல ஃபீல்டு எவ்வளோ? இ ஆன். இன்சைட்ல ஃபீல்டு எவ்வளோ? இ இன். இந்த 3 கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல போறோம். கிராவிடேஷனல் ஃபீல்டு டியூ டு ஹாலோஸ்பியர். உங்களுக்கு தெரியும் தானே, எங்கெல்லாம் மாஸ் இருக்கோ அங்கெல்லாம் கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்கும். கிராவிடேஷனல் ஃபீல்டோட டைரக்ஷன் ஆல்வேஸ் அட்ராக்டிவ், அதாவது டுவர்ட்ஸ் த மாஸா தான் இருக்கும்னு நேத்தே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். ரொம்ப பொறுமையா நிதானமா கற்றுக் கொடுக்குறேன், நல்லா கற்றுக்கோங்க. இ வெக்டார் உள்ள இருக்கு, இ அவுட். முதல்ல இக்கு என்ன ஃபார்முலா? ஜென்ரலா என்ன சொல்லி கொடுத்தேன்? ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்தேன். வெக்டார் ஃபார்ம் போட்டீங்கன்னா இங்க ஆர் கேப் வரணும்னு சொன்னேன். இது வெக்டார்ல இருக்கணும்னா ஜிஎம் பை ஆர் கியூப், இங்க ஆர் வெக்டார் வரணும்னு சொல்லி கொடுத்தேன். ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், ஆர் வெக்டார் வேணும்னா, ஆர் கேப் வேணும்னா ஆர் வெக்டார் பை ஆர்னு தெரியும். ரைட் சார், சொல்லி கொடுங்க. எல்லா இடத்துலையுமே கண்டிப்பா மைனஸ் போடணும். ஏன் சார் மைனஸ் போடுறோம்? மைனஸ்க்கான காரணம், கிராவிடேஷனல் ஃபீல்டு இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். உங்களுக்கு தெரியுமா? பிசிக்ஸ்ல அட்ராக்டிவ் எங்க வந்தாலும் அதை ஒரு சைனா சொல்லணும்னா நெகட்டிவ், ரிப்பல்சிவ் பாசிட்டிவ். அப்ப அட்ராக்ட்னாலே அது நெகட்டிவ்னு பார்த்துக்கணும். உங்களுக்கு இன்னொரு ரகசியம் சொல்லவா? இந்த லெசன்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாவிலையுமே மைனஸ் வரும். எல்லா கிராஃபும் தலைகீழ தான் வரும், நேரா வராது. ரைட்டா? ஸோ புரிஞ்சுக்கலாமா? இ அவுட். இப்போ வெளியில கிராவிடேஷனல் ஃபீல்டு எவ்வளோ? இங்க இருக்கிற மாஸ் எம் தான் சார், அதனால ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர். மைனஸ்க்கான காரணம் அட்ராக்டிவ், இது இ அவுட். எப்பவுமே நீங்க என்ன பண்ணணும்னா, ஜி அது ஒரு கான்ஸ்டன்ட், மாறாது. எம் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மாறாது. அப்ப ஆர், இ அவுட் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு 1 பை ஆர் ஸ்கொயர். இந்த ஈக்குவேஷன்ல இருந்து என்ன புரிதல் உங்களுக்கு வேணும்னா, சார் தூரமா போக போக, அதாவது டிஸ்டன்ஸ் அதிகமாக ஆக ஆக கிராவிடேஷனல் ஃபீல்டு குறையும் சார். டிஸ்டன்ஸ் அதிகமாக ஆக ஆக கிராவிடேஷனல் ஃபீல்டு குறையும், கிராவிடேஷனல் ஃபீல்டு குறையும். கத்துக்கிட்டீங்களா? அப்போ அவுட் சைட்ல ப்ரப்போர்ஷனல் டு 1 பை ஆர் ஸ்கொயர், இல்ல இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். இந்த இடம் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங்க்கு தேவை. நல்லா இருந்துச்சா? கரெக்டா ஆன் சொல்லுங்க சார். ஆன்னா அந்த ஸ்பியர் மேல, ஸ்பியர் மேல ஆர் ஈக்குவல் டு ஆர், எக்ஸாக்டா அந்த ஸ்பியர் மேல. அப்ப ஸ்பியர் மேலனா இந்த இடம், இந்த ஸ்பியர் மேல கிராவிடேஷனல் ஃபீல்டு எவ்வளவு? பி வேணும்னா மைனஸ் ஜி எம் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயருக்கு பதிலா கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். கத்துக்கிட்டீங்களா? இது ஆன். சார் உள்ள என்னங்க சார் இருக்கும்? இன்சைடு. இன்சைடு இது ரேடியஸ் ஆறு, பட் என்னோட தேடல் இந்த இடம் ஆர். இன்சைட்ல, அதாவது நீங்க எல்லாம் ரொம்ப குட்டியா மாறிட்டீங்க, சின்னதா மாறிட்டு ஃபுட்பால்குள்ளார போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னங்க சார் உங்க கற்பனை நல்லாவே இல்லை, ஜாலியா இருக்கும். திடீர்னு எல்லாரும் ஒரு எறும்பளவுக்கு மாறிடுறீங்க, டைரக்டா பறந்து போயிட்டு ஃபுட்பால்குள்ள போயிடுறீங்க. உள்ள பார்த்தா எம்டி ஸ்பேஸ், தெர் இஸ் நோ மாஸ். தெர் இஸ் நோ மாஸ்னா உள்ளுக்குள்ள மாஸே கிடையாது. உங்களுக்கு தெரியும் தானே, மாஸ் இல்லைன்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு ஜீரோ தானே. அப்ப இ இன்சைடு, இ இன்சைட் ஜீரோ. எத்தனை முறை கேட்ட கொஸ்டின் தெரியுமா? இங்க இருக்கிற ரிப்பீட்டர் அண்ட் 12க்கு தெரியும். இன்சைட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ சொல்லி கொடுத்துரு ஆல்ரெடி. இப்ப கிராவிடேஷன்ல 11th நீ கத்துக்கோ. இன்சைட்ல there is no mass, அப்ப கிராவிடேஷனல் ஃபீல்டு ஜீரோ, இன்சைட்ல மட்டும் ஜீரோ.
அப்போ ஒரு முடிவுக்கு வந்துருவோமா? அவ்வளவுதான், கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. கிராஃப் போடணும். இங்க பாருங்க, இன்சைட் ஆர் கிரேட்டர் தன் ஆர்னா என்னடா அர்த்தம் சார்? அவுட் சைட்ல கேட்குறாங்க. அவுட் சைட்ல என்னபா ஃபார்முலா? மைனஸ் ஜிஎம் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயரு. ஈக்கும் ஆருக்கும் என்னபா சம்பந்தம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். ஆர் லெஸ் தென் ஆர், ஆர் லெஸ் தென் ஆர்னா இன்சைட். ஆன் பரவாயில்ல விட்டுருங்க, அது என்ன பண்ண போறோம்? ஆருக்கு பதிலாக ஆர் கொடுக்க போறோம், அவ்வளவுதான். இன்சைட், இன்சைட்ல ஃபீல்டு 0. அப்ப கிராஃப் நெகட்டிவா இருக்கிறதுனால தலைகீழ் தான் வரும். முதல்ல மேக்னிடியூட் வைஸ் போட்டு காட்டுறேன், அப்புறம் டைரக்ஷன் வைஸ் போட்டு காட்டுறேன். மேக்னிடியூட், ஒன்லி மேக்னிடியூட். ஆருக்கும் ஈக்கும் கிராஃப் டிரா பண்றீங்க, பொறுமையா பாருங்க. டிஸ்டன்ஸுக்கும் ஃபீல்டுக்கும் டிரா பண்றீங்க, மனப்பாடலாம் பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்கணும். கரெக்டா R0னா எந்த இடம் R0? சென்டர் தான் R0. ஆமாம்பா, ஆரிஜின்ல R0. அப்ப இந்த இடம் R வந்து 0. அப்ப R0வா இருந்தா உள்ளுக்குள்ளார ஃபீல்டும் 0. ஒத்துக்கிறீங்களா? ஃபீல்டு 0. ஆமாங்க சார். சர்ஃபேஸ் வர்ற வரைக்கும், சர்ஃபேஸ்னா எந்த இடம்? இந்த இடம், R ஈக்குவல் டு R. R ஈக்குவல் டு R வர்ற வரைக்குமே ஃபீல்டு 0 தான். தெரியுதா உங்களுக்கு? சென்டர்ல இருந்து நீங்க தான் சொன்னல, சின்னதா ஒரு பறவையா மாறி ஃபுட்பாலோட எக்ஸாக்ட் சென்டர் போயிட்டீங்க. நான் வெளியில இருந்து உனக்கு ஃபோன் பண்றேன்னு வச்சுக்கோயேன், டேய் ஃபீல்டு எவ்வளோடா உள்ளார, கரெக்டா சென்டர்ல இருக்கியா? ஆமா சார் 0. அப்படியே மேலே வா பேட்னா கொஞ்சம் கொஞ்சமா மேலே வரீங்க, பார்த்துக்கிட்டே வரீங்க, எல்லா இடமும் ஃபீல்டு 0. எங்க? சர்ஃபேஸ் வந்து உட்கார்ற வரைக்கும் ஃபீல்டு 0. அதுக்கப்புறம் ஃபீல்டு என்னப்பா ஆகும்? சரி, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாலே உங்க எல்லாருக்கும் தெரியும், ஹைப்பர்போலா. அப்ப சார் நாங்க இங்க வேணா ஒரு கோட் எல்லாம் போட்டு காமிக்குவா? எதுவுமே தொடவே கூடாது இந்த இடம். இந்த E ஈக்குவல் டு 0ன்றது E ஈக்குவல் டு 0 மட்டும் தான் இருக்கணும். அங்க நான் கோடு போட்டு காமிக்கிறேன், டாட்டர் லைன் போட்டு காமிக்கிறேன், எந்த வேலையும் வச்சுக்கூடாது. கிராஃப் அந்த இடத்துல ஃபுல்லா எம்டியா தான் இருக்கணும். ஏன்னா கோடு போட்டா அது அப்படியே பொட்டென்ஷியல் கிராஃபா மாறிடும். பிளேன், அதாவது எம்டியா இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். இந்த இடத்துல வேற எதுவுமே பண்ணக்கூடாது. ஆக்சுவலா இந்த கிராஃப் ரைட்டா? இந்த கிராஃப் ரைட்டு, ஒன்லி மேக்னிடியூட் வைஸ். அப்ப எப்ப சார் ரொம்ப கரெக்டா ரைட்டுன்னு நினைக்கிறீங்க? சொல்லவா? இங்க பாருங்க. எப்பன்னா இன்வெர்ஸ்ல போட்டாதான் ரைட். இப்ப இந்த இடம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/r². இது ஆருக்கும் ஈக்கும் டிரா பண்றேன். இந்த இடம் R0, அதனால E0. இது உள்ளார ஃபுல்லாவே E0. இந்த ரெண்டு கிராஃபும் ஆப்ஷன்ல இருந்தா 100% இதுதான் ரைட்டு, இதுதான் நீங்க டிக் பண்ணணும். அப்ப இந்த கிராஃப் தப்பு கிடையாது. மேக்னிடியூட் வைஸ் ரைட்டு, ஒன்லி மேக்னிடியூட். அப்ப டைரக்ஷனோட சேர்ந்து கேட்டாங்கன்னா செகண்ட் கிராஃப் தான் ரைட்டு. ஒரு பேச்சுக்கு ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கிராஃப் மட்டும் தான் இருக்கு, செகண்ட் கிராஃப் இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் கிராஃப் தான் ரைட்டு. அந்த 4 பேர்ல இவன் தான் ரைட்டு. இப்ப அதே கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கிராஃபும் இருக்கு, செகண்ட் கிராஃபும் இருக்கு. செகண்ட் கிராஃப் தான் 100% ரைட்டு வித் டைரக்ஷனோட, அதுதான் நீங்க டிக் பண்ணணும். இது ஒன்லி மேக்னிடியூட். எப்பவுமே கிராவிடேஷன்ல வர எல்லா கிராஃபும் தலைகீழ தான் இருக்கும், ரெசிப்ரோக்கலா தான் இருக்கும், எந்த கிராஃபும் நேரா இருக்காது. ரைட்டா? உங்ககிட்ட ஒரு கேள்வி, கவனமா கவனி. ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் 10 சென்டிமீட்டர். கரெக்டா 12th சென்டிமீட்டர்ல ஃபீல்டு எவ்வளோ? 8th சென்டிமீட்டர்ல ஃபீல்டு எவ்வளோ? 12th சென்டிமீட்டர்ல ஃபீல்டுக்கு என்ன பண்ணுவீங்க? minus dm by small r square போடுவோம். அதாவது 12 ஸ்கொயர். கரெக்டா? எஸ் சார். m கொடுத்திருக்காங்கன்னா m சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க, சால்வ் பண்ணா ஒரு ஆன்சர் வரும். 8th சென்டிமீட்டர்ல ஃபீல்டு எவ்வளோ? 0 சார். 0. ஏன் gm by 8 ஸ்கொயர்ல ஃபீல்டு 0 தான் சார். 0. நம்ம என்ன தப்பு பண்ணோம் நான் சொல்லவா? நீங்க இந்த ஆரை கவனிக்க மாட்டீங்க. எல்லாரும் என்ன கவனிங்க, சொல்றத காதுல வாங்க. இந்த ஏரியா பசங்க தப்பு பண்ற ஏரியா, எல்லா வருஷமும் பார்த்துட்டு இருக்கேன். ஆர் வந்து 10 சென்டிமீட்டர் ரேடியஸ். நீ என்ன பண்ணுவ? அதை கவனிக்க மாட்டேன். உனக்கு உடனே ஃபார்முலா தெரிஞ்சிருன்ட்டு மைனஸ் ஜிஎம் பை ஆர் ஸ்கொயரு, உடனே மைனஸ் ஜி எம் வேல்யூ 8 ஸ்கொயரு. நம்ம நேரம் அந்த ஆப்ஷன் ஏலே இருக்கும். டிக் பண்ண உடனே உனக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும், ஹார்லிக்ஸ் குடிச்ச மாதிரி, பா சூப்பரா எழுதிட்டோம் அப்படின்ட்டு. வந்து பார்த்தா தான் தெரியும் ரேடியஸே 10 சென்டிமீட்டரு, இன்சைட்ல கேட்டிருக்காங்க 0. நீ இப்ப நினைக்கலாம் இந்த தப்பெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம் சார், இது ரொம்ப அலட்சியமான அசால்ட்டா பண்ற விஷயம். இன்னைக்கு சொல்லி தரும்போது நீ நினைக்கலாம். எக்ஸாம் ஹால்ல thousands ஆஃப் ஃபார்முலா உன் மூளைக்குள்ளார இருக்கும் பொழுது
அந்த கன்ஃபியூஷனும் பதட்டமும் கண்டிப்பா உன்னை தப்பு பண்ண தூண்டும், தப்பு பண்ண வைக்கும். அதனாலதான் இங்க ஒரு தப்பை பண்ணி அதை நான் சரி பண்ணிட்டு இருக்கேன். எங்கெல்லாம் நீங்க தப்பு பண்ணுவீங்கன்றது எனக்கு தெரியும் நல்லா. ஸோ அப்போ ஆர் ஈக்குவல் டு 10 எப்பவுமே ஸ்பியர் கொஷின் வந்தாலே நீங்க ரேடியஸை தான் முதல்ல கவனிக்கணும். அதை விட அதிகமா இருந்தா அவுட் சைட் ஃபார்முலா எழுதணும், அதை விட கம்மியா இருந்தா இன்சைட் ஃபார்முலா இருந்தா ஃபார்முலா எழுதணும், இல்ல ஜீரோவா இருந்தா ஜீரோன்னு டிக் பண்ணணும். ஹாலோ பாடிக்கு இன்சைட்ல கிராவிடேஷனல் ஃபீல்டும் ஜீரோ தான், எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஜீரோ தான். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோன்னு 12th படிப்பீங்க, கிராவிடேஷனல் ஃபீல்டு ஜீரோன்னு 11th படிப்பீங்க. சூப்பரா இருந்துச்சா? ரைட் பை அவுட் சைட் ஃபார்முலா, ஆன் ஃபார்முலா, இன்சைட்ல கிராஃப் தலைகீழ தான் இருக்கணும், நேரா இருந்தா மேக்னிட்யூட் வைஸ் ரைட். சூப்பரா கத்துக்கிட்டீங்களா? இந்த சம்ம எல்லாம் புரிஞ்சுச்சா? ரைட். ஏதாவது டவுட்னா சார்னு கூப்பிட்டு இன்னொரு டைம் சொல்லித்தரேன் தேவைன்னா. வாவ், இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டீங்களா? அபியில இருந்து யோகிதா வரைக்கும், சுப்ரியா, ருதிபா, அர்ஜுன், பவன் காணமா? ஓகே. கனிஷ்கா நீங்க 12th தானே மேல? ஆமா சார். சரி தெரியுமா 11th கிளாஸ் ஓகே உங்களுக்கு? ஓகே சார். ரைட். கிருத்திக் ஏடா இது காணோம்? சார் கிளாஸ் ரைட் ரைட். ஏதோ உங்க ஸ்கூல்ல இன்னைக்கு எக்ஸாம்னு சொன்னாங்க. ரைட் பை சரி பை எல்லாத்தையும் லாஸ்டா பேசுறேன் நான். ஜஸ்ட் பார்த்துருந்தேன், இன்னமும் 2-3 பேர் ஆப்சென்ட். ஓகே. இப்போ அடுத்து சாலிட் பாடி போயிடுமா? ஜாலியா இருக்கும் பாருங்களேன். கிராவிடேஷனல் ஃபீல்ட் டியூ டு சாலிட் ஸ்பியர். கிராவிடேஷனல் ஃபீல்டு டியூ டு சாலிட் ஸ்பியர். இது பிரமாதமா இருக்கும். இதுல ஒரு 2 கொஷின் மாடல் இருக்கு, அப்படியே கத்து கொடுத்துறேன். எக்ஸாம் ஹாலில் பிரமாதமா சால்வ் பண்றீங்க. ரைட்டா? ஸோ முதல்ல உங்க பயத்தை தூக்கி எட்ட போடணும், ரெண்டாவது உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும், அடுத்தது உங்களோட எனர்ஜி லெவலை கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்தணும், தெளிவு வேணும், குழப்பம் இருக்கக்கூடாது. ரைட்டா? ஸோ இதை ரசிச்சு செய்யணும், இந்த வேலையை பிடிச்சி படிக்கணும். இவ்வளவும் இருக்கு. நீ பிடிக்கல அப்படின்னா உனக்கு பிரிக் கண்டிப்பா வராது. என்ன சொன்னாலும் எவ்வளோ கொஞ்சி கூப்பிட்டாலும் அது வராது. ஸோ அது உனக்கு பிடிக்கணும், அப்போதான் நீ படிக்க முடியும். கிராவிடேஷனல் ஃபீல்டு டியூ டு சாலிட் ஸ்பியர். சரி, இது ஒரு சாலிட் ஸ்பியர். இந்த ஷார்ட் புட் பால்லாம் நீங்க இதுல போட்டிருப்பீங்க, ஸ்கூல்ல படிக்கும்போது எங்கேயா கேம் பிளே பண்ணிருப்பீங்க. எர்த் இஸ் அ சாலிட் ஸ்பியர். ஏன் அவ்வளவு தூரம் போயிட்டு? எர்த் இஸ் அ பர்ஃபெக்ட் சாலிட் ஸ்பியர். ஆமா சார். உள்ளுக்குள்ளார மாஸ் இருந்தா ஒன்றும் இல்லை. அந்த ஃபுட்பால், வாலிபால், பாஸ்கெட் பால் சொன்னல, அதுக்குள்ளார ஒரு ஹோல் போட்டு மண்ணை ஃபுல்லா கொட்டி முடிச்சிட்டிங்கன்னா சாலிட் ஸ்பியர். ரேடியஸ் ஆஃப் சாலிட் ஸ்பியர் வழக்கம் போல R. இங்கேயும் உங்களுக்கு 3 கேள்வி தான் கேட்க போறேன். அவுட் சைட்ல ஃபீல்டு எவ்வளோங்க சார், ஆன்ல ஃபீல்டு எவ்வளோ, இன்சைட்ல ஃபீல்டு எவ்வளோ. கான்செப்ட் நல்லா கத்துக்கிறீங்க, ப்ராப்ளம் சால்விங் ஐடியாவை நல்லா கத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபார்முலாவுக்கு ஒரு சம் மட்டும் சால்வ் பண்ணி பார்த்தா போதும், ரொம்ப ஈஸியா ஓடியாந்துரும். பயாலஜி விட ரொம்ப ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம். ஸோ R கிரேட்டர் தன் R. இங்க மாஸ் இருக்கு சார். வழக்கம் போல இ அவுட் வந்து -gm/r² தான் சார். அவுட் சைட்ல கிராவிடேஷனல் ஃபீல்டு இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ், ஸோ ஒன்லி மைனஸ். R ஈக்குவல் டு R இருந்தா E ஆன் த சர்ஃபேஸ் வழக்கம் போல -gm/R². இங்க தெளிவான நீங்க ஒரு முடிவுக்கு வரணும். ஹாலோ பாடியா இருந்தாலும் சாலிட் பாடியா இருந்தாலும் அவுட் சைட் ஃபீல்டும் ஆன் ஃபீல்டும் சேமா தான் இருக்குங்களா சார்? ஆமா. இந்த புரிதல் உங்களுக்கு வந்துருச்சு இல்ல? ஹாலோ பாடியா இருந்தாலும் சாலிட் பாடியா இருந்தாலும் அவுட் சைடுக்கும் அதே ஃபார்முலா தான், ஆன் அதே ஃபார்முலா தான். இன்சைட் 0 ஆச்சுன்னா ஹாலோ பாடி, இன்சைட்ல 0 ஆகல வேற ஏதாவது இருக்கு அப்படின்னா அது சாலிட் பாடி. ஏன்னா இங்க மாஸ் உள்ளார இருக்கு சார். அப்ப இன்சைட் என்ன சார் வேணும்? பட் டெரிவேஷன்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இந்த கான்செப்ட் டெரிவேஷன் தேவையில்லை, டைரக்டா ஃபார்முலா போயிடும். வேணும்னா நம்ம ரிட்டர்ன் நோட்ஸ் பாரு, உங்களுக்கு புரியுற மாதிரி தான் போட்டிருக்கேன். இல்லைன்னாலும் பழைய வீடியோஸ் இருக்கு, சென்ட் பண்ணி வரேன். அப்படியே இல்லை எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா கூட அடுத்த கிளாஸ் சொல்லி கொடுத்தேன். இன்சைட் -gmr/r³. முதல்ல படிங்க, ஒரு 10 செகண்ட் டைம் எடுத்துக்கும். இன்சைட் gmr/r³. இன்சைட் இது கேபிட்டல் R, இன்சைட்ல இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ஸ்மாலர். ஒருவேளை இது 10 சென்டிமீட்டர்னா இது 8 சென்டிமீட்டர்னா இந்த ஸ்மாலர் 8, கீழே இருக்கிற கேபிட்டல் R 10. இன்சைட்ல gmr/r³. 12th அண்ட் ரிப்பீட்டர். இதே நீங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல kqr/r³ படிப்பீங்க, ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு.
KQR by R cube மைனஸ் வரக்கூடாது. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல மைனஸ் வரக்கூடாது. அங்க ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் இருக்கும். பட் கிராவிடேஷன்ல கண்டிப்பா மைனஸ் வரணும். காரணம் இங்க அட்ராக்டிவ் மட்டும்தான். கிராவிடேஷன் வந்து உங்களை மாதிரி ரொம்ப நல்லவன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அன்பை மட்டும்தான் செலுத்த முடியும். அட்ராக்டிவ், அதனால மைனஸ் இருக்கும். ரிப்பல்சிவ் அப்படி இல்லை. ரிப்பல்சிவ் இருக்கும். சரி, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படி இல்லை, ரிப்பல்சிவ் இருக்கும். மைனஸ் GMR by R cube. சரி, தெளிவா இன்னொரு டைம் ஃபார்முலா சொல்லி கொடுத்துருங்க. R greater than R இருக்கும் பொழுது E out மைனஸ் GM by R ஸ்கொயர். அவுட் சைட் ஃபீல்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர். R ஈக்குவல் டு R இருக்கும் பொழுது மைனஸ் GM by கேபிட்டல் R ஸ்கொயர். இங்க எதுவுமே நீங்க எழுத வேண்டாம், ஏன்னா இது ஆன், அவ்வளவுதான், மேக்சிமமா இருக்கும். இன்சைட்ல கிராவிடேஷனல் ஃபீல்டு மைனஸ் GMR by R கியூப்னு கத்துக்கணும். இங்க கண்டிப்பா கீழே R கியூப் இருக்கும், மேல ஸ்மாலா இருக்கும். இங்க ஈயும் ஆரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அப்ப இன்சைட்ல டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அவுட் சைட்ல இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சரி, கிராஃப் எப்படி வரும்னு தெரிஞ்சுக்க நாங்க ஆர்வமா இருக்கும். இங்க வாங்க. அப்ப என்ன கத்துக்கிறீங்கன்னா, எக்ஸுக்கும் ஒய்க்கும் கிராஃப் டிரா பண்றோம். முதல்ல நான் மேக்னெட்டியூட் வைஸ் சொல்லி கொடுத்துறேன். ஆக்சுவலா ஸ்பியர் போட்டு சொல்லி கொடுத்தா இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். இதான் அந்த ஸ்பியர்னு வச்சுக்கோங்களேன். இது எக்ஸாக்ட் சென்டர். அப்ப R ஈக்குவல் டு 0. இந்த இடம் R ஈக்குவல் டு R. அப்ப இந்த ஸ்பியருக்குள்ள தானே, இது ஸ்பியருக்குள்ள என்ன அர்த்தம்? ஃபீல்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு R. அப்ப இது வரைக்கும் கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைன். ஒத்துக்கிறீங்களா? இது வரைக்கும் கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ இப்படி வந்துருமா? அதுக்கப்புறம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதாவது கிராஃப் எப்படி இருக்குன்னா, ஸ்ட்ரெயிட் லைன், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இங்க E is proportional to 1 by R square, இங்க டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு R. எக்ஸாக்டா இந்த இடம் தான் சர்ஃபேஸ். சர்ஃபேஸ்ல தான் மேக்சிமமா இருக்கும் ஃபீல்டு. இப்போ ஹாலோ பாடியா இருந்தாலும் ஃபீல்டு சர்ஃபேஸ்ல தான் மேக்சிமமா இருக்கும். சாலிட் பாடியா இருந்தாலும் ஃபீல்டு சர்ஃபேஸ்ல தான் மேக்சிமமா இருக்கும். இந்த கிராஃப் ரைட்டுங்களா சார்? இந்த கிராஃப் ரைட்டு, ஒன்லி மேக்னெட்டியூட் வைஸ் ரைட்டு. ஆமா சார். அப்போ டைரக்ஷனோட கேட்டா நான் என்ன பண்றது? இந்த கிராஃபை தலைகீழ மாத்திட்டா சரியா போயிடும். எப்படி சார் தலைகீழ மாத்துறது? இந்த இடம் R ஈக்குவல் டு R. அப்ப இது வரைக்கும் கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைனு. அதுக்கப்புறமா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 by R ஸ்கொயர், இங்க ப்ரொபோர்ஷனல் டு R. இதுதான் 100% ரைட்டு. இந்த ரெண்டு கிராஃபும் ஆப்ஷன்ல இருந்தா நீங்க இதை தான் டிக் பண்ணணும். ஸோ அது ஒன்லி மேக்னெட்டியூட். ஒருவேளை இது ஆப்ஷன்ல இல்ல, அதுதான் இருக்குன்னா நீங்க அதை தான் டிக் பண்ணணும். அது ஒன்லி மேக்னெட்டியூட். இது போத் மேக்னெட்டியூட் அண்ட் டைரக்ஷன். அப்ப E KQR by R கியூப். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் போயிட்டேன்னா சரி, கிராவிடேஷன் வந்துருங்க. கிராவிடேஷனல் ஃபீல்டு அந்த ஊர் Kன்னா இந்த ஊர் G, அந்த ஊர் Qன்னா இந்த ஊர்ல M. அவ்வளவுதான். நான் தான் சொல்றேன்ல, கிராவிடேஷனை பார்த்து காப்பி அடிச்சிங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வந்துடும். கிராவிடேஷன்ல இருக்கிற எல்லா ஃபார்முலாவிலையும் Gயை தூக்கிட்டு Kவை போட்டுடணும். ரைட்டா? Gயை தூக்கிட்டு K, M தூக்கிட்டு Q. அப்படியே கிராவிடேஷன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸா மாறிடும். GMR by R cube ஒரு மைனஸ் இன்சைடு. எல்லாமே புரிஞ்சிட்டு சார். எனக்கு சம் சொல்லித்தாங்க. கிராஃப்ஸ் கத்துக்கிட்டீங்க, ஃபார்முலாஸ் கத்துக்கிட்டீங்க. முதல்ல ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் 10 சென்டிமீட்டர். 12th சென்டிமீட்டர்ல ஃபீல்டு E1, 8th சென்டிமீட்டர்ல ஃபீல்டு E2. எனக்கு E1 வேணும். E1 வேணா என்ன பண்ணுவீங்க? என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? G minus GM by R. அவ்வளவுதான், மைனஸ் GM by R ஸ்கொயர். ஏன் இந்த ஃபார்முலா சூஸ் பண்ணீங்க? ஏன்னா ஃபீல்ட் அவுட் சைடு. அவ்வளவுதான், சிம்பிளா ஒரே வார்த்தை, அவுட் சைடு. அவுட் சைடு 10 விட அது அதிகமா இருக்கு, அவுட் சைடு. அப்ப வழக்கம் போல மைனஸ் G, அவங்க எப்படியும் 1 கிலோகிராமோ 2 கிலோகிராமோ கொடுத்துருக்க போறாங்க. R ஸ்கொயர் 12 சென்டிமீட்டர்ல இருக்கு, -2 the whole square. சால்வ் பண்ணா ஒரு ஆன்சர். ஆமா சார். E2க்கு ஃபார்முலா minus GM by capital R. GM by R cube sir. GM small r by capital R cube சொல்லி பழகணும். GM small r by capital R cube, GM small r by capital R cube. இங்க Eயும் Rயும் directly proportional. அப்ப இதை எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? -G 1 kilogram 8 centimeter 10 power minus 2 10 into 10 power minus 2 whole cube.
சால்வ் பண்ணி ஒரு ஆன்சர் பண்ணணும். திரும்பவும் சொல்றேன், என்ன சார் தப்பு பண்ணி சொல்ல சார் அங்க ஏன் சார் 10 பவர் மைனஸ் வந்துச்சு சார்? சென்டிமீட்டர்ல இருக்கிறத மீட்டர்ல மாத்தணும். அப்ப 10 ஆ. சென்டிமீட்டரை 10 மீட்டர்ல மாத்தணும்னா சென்டிமீட்டருக்கு 10⁻²2 மீட்டர் போடணும். இதே மில்லி மீட்டர்ல கொடுத்துட்டாங்கன்னா 10⁻³ போடணும். எப்பவுமே பிசிக்ஸ்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எல்லா யூனிட்டும் எஸ்ஐல இருக்கான்னு பார்க்கணும். எஸ்ஐல இல்லைன்னா எஸ்ஐல மாத்தணும். கிராம்ல சார் இருந்தா அப்ப சொல்லுங்க. அப்ப 8 மீட்டர் தான் சார் இருக்கு, 8 சென்டிமீட்டர். நான் 8 சென்டிமீட்டர் தான் போட்டிருக்கேன். இப்போ இதுவே 12 சென்டிமீட்டர் அப்ப கண்டிப்பா உள்ள 8 சென்டிமீட்டர் தானே இருக்கும். ஓகே சார். ரைட் பை இது அவுட் சைடு இன்சைடு டைரக்டா கண்டுபிடிக்கிறது. காலங்காலமா இதுல ஒரு கேட்குற ஒரு பிரமாதமான சம் இருக்கு. எப்பவுமே இ அவுட் சைடுக்கும் இ இன்சைடுக்கும் ரேஷியோ சம்மு நீ நம்பலன்னா ஜெய் ப்ரீவியஸ் பேப்பரையும் நீட் ப்ரீவியஸ் பேப்பரையும் எடுத்துப்பேன். சாலிட் ஸ்பியர்னு வந்துட்டாலே அவுட் சைடுக்கும் இன்சைடுக்கும், இல்லைன்னா இன்சைடுக்கும் அவுட் சைடுக்கும். நான் ஒன்று சொல்லித்தரேன், அப்படியே இன்னொன்று நீங்க மாத்திக்கோங்க. இ அவுட் ஃபார்முலா என்ன? ஜிஎம் பை ஆர் அவுட் ஸ்கொயர். நீங்க தப்பு பண்ணக்கூடாதுன்னு தான் நான் 1 2ன்னு எழுதல, அவுட் இன்னுன்னு எழுதுறேன். இ இன்சைட் ஜிஎம் ஆர் இன் பை ஆர் கியூபு. நான் என்ன பண்றேன்னு உங்களுக்கு புரியுதா? இ அவுட்டுக்கும் இ இன்னுக்கும் ரேஷியோ தேடி போயிட்டு இருக்கேன். இந்த ஜிஎம்க்கும் போயிடுச்சு டிவைட் பண்ணா இந்த ஆர் கியூப் அப்படியே மேலே போயிடும். நான் சொல்றது பாருங்க, மேலே ஆர் கியூப் அப்படியே போயிடும், கீழே ஆர் அவுட் ஸ்கொயர் ஆர் இன்னு. ரைட்டா? ஸோ பிரமாதமான ஈக்குவேஷன் பேர். இப்போ பார்த்த நம்ம ஒரு சம் பார்த்தோம்ல, ஆரோடது 10 சென்டிமீட்டர், ஆர் அவுட்டு 12 சென்டிமீட்டர், ஆர் இன்னு 8 சென்டிமீட்டர். இதுல இ அவுட் பை இன்னுக்கு ரேஷியோ சொல்லுங்க சார். உங்களுக்கு புரியுதா? 10 சென்டிமீட்டர் ஹோல் கியூப், ஆர் அவுட் ஸ்கொயர் 12 சென்டிமீட்டர் ஹோல் ஸ்கொயர், ஆர் இன்னு 8 சென்டிமீட்டர். ஏன் நீங்க இந்த இடத்துல மீட்டர்ல மாத்தல? ஏன் மாத்தலன்னு உங்களால உணர முடியுதா? மேல சென்டிமீட்டர் கியூப், கீழே சென்டிமீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு சென்டிமீட்டர். அப்ப சென்டிமீட்டர் கியூப் பை சென்டிமீட்டர் கியூப் கேன்சல் ஆக போகுதுன்னா நான் அதை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. தெரியுதா? அப்பப்போ ஸ்மார்ட்டா யோசிச்சுக்கணும். எப்ப பார்த்தாலும் 10⁻² மாத்திட்டே இருக்கக்கூடாது. ரேஷியோன்னா மேலே இங்கே அடிக்குதான்னு பார்க்கணும். அப்ப 10 கியூபு சார் மேலே ஒரு 1000 சார், 12 ஸ்கொயரு 144, 8 ஸ்கொயரு 64. சால்வ் பண்ணா 1000 பை 144 இன்ட்டு 64. சொல்லுங்க. ஸ்கொயர் சாரி 8 8 ஸ்கொயர் நினைச்சிட்டேன், என்னோட தப்பு தான். 8 ரைட்டா? 8ல அடிச்சிங்கன்னா 1 டைமு 20, 2 டைமு 4, 5 டைம். ஓகே, அப்போ ஃபைனல் ஆப்ஷன் 125 பை 144ன்னு இருக்கும். அப்போ இ அவுட் பை இ, கவனமாக கவனி, உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தது இ அவுட் பை இ1 இ இன் கற்றுக் கொடுத்துருக்கேன். இ அவுட் பை இ இன் வந்து ரேடியஸோட கியூபு, அவுட் சைடோட ஸ்கொயரு, இன்சைடோட டிஸ்டன்ஸ். தெரியுதா? எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? 3 2 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேடியஸோட கியூபு, அவுட் சைடோட ஸ்கொயரு, இன்சைடில் 1. அப்போ இதில் எனக்கு வந்தது 125 பை 144 வந்தது. ஒருவேளை உங்களுக்கு கேட்க போகிற நீட் கொஷினில் இ இன்னும் இ அவுட்டும் கேட்டிருந்தாங்கன்னா 144 பை 125 டிக் பண்ணணும். நீங்கள் ஒன்றை மட்டும் கற்றுக்கோங்க, அவுட் பை இன் மட்டும் கற்றுக்கோங்க. அவுட் பை இன் மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இன் பை அவுட் கேட்டாங்கன்னா நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ரைட்டா? அந்த ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? ஒரே நிமிஷம். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியருக்கு 3, அவுட் சைடுக்கு 2, இன்சைடுக்கு 1. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 2 1. குழப்பிடக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது. ரைட்டா? ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன். சாலிட் ஸ்பியருக்கும் ஹாலோ ஸ்பியருக்கும் முடிச்சுட்டு நம்ம அப்படியே கிராவிட்டி போயிடும். முதல்ல ஹாலோ சாலிட் எழுதிக்கலாமா? ஆர் கிரேட்டர் தென் ஆர், E equal to minus gm by r square. R greater than r. இங்கேயும் அதே ஃபார்முலா. இந்த ஒரு பேஜ் போதும் இவ்வளோ நேரம் நீங்க கத்துக்கிட்டதுக்கு. கத்துக்கிட்டீங்களா? R equal to r minus gm by capital R square. சாலிட் பாடி R equal to r, அதனால minus gm by capital R square. R less than r. முதல்ல R less than r ஹாலோ பாடியான்னு பாருங்க, சாலிட் பாடியான்னு பாருங்க. ஹாலோவா இருந்தா 0ன்னு எழுதுங்க. சாலிட் பாடியா இருந்ததுன்னா மைனஸ் GMR by R cube எழுதுங்க. பேரலா ப்ரொபோர்ஷனாலிட்டி அப்படி எழுதிக்கோங்க. இங்க ப்ரொபோர்ஷனாலிட்டி 1 by R square, இங்க ப்ரொபோர்ஷனாலிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு R.
இங்கே 0, இங்கே ப்ரொபோஷனாலிட்டி 1/r². கற்றுக்கிட்டீங்களா? சரி, இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. ஹாலோ தெரிஞ்சிருச்சு, சாலிட்ல ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டோம். கிராஃப் கற்றுக் கொடுங்க. ஹாலோ கிராஃப் எப்பவுமே உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. நீ தெரியாம இங்க பாருங்க, இந்த டாட் லைன் கூட போடக்கூடாது, எம்டியா இருக்கணும். E0 ஏன்னா அதுக்கு ஒரு கோடு போட்டு காமிச்சிங்கன்னா அப்படியே அடுத்த டாபிக் பொட்டென்ஷியல் கிராஃப்குள்ளார நுழைஞ்சிரும். கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இது எதுவும் கிடையாது, இங்க எம்டியா தான் இருக்கும். இங்க ப்ரொபோஷனல் டு 1/r². இங்க டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இங்க E is proportional to R, இங்க proportional to 1/r²ன்னு கத்துக்கணும். இது கிராஃப். அதுக்கப்புறமா சாலிட் பாடியில அவுட் சைடுக்கும் இன்சைடுக்கும் ரேஷியோ சம்மே. இங்க சம்முன்னு கேட்டாலே இந்த ஒரு சம் தான் கேட்பாங்க. கேபிட்டல்ல R3, R அவுட் சைட்ல ஸ்கொயர், இன்சைட்ல 1. அவ்வளவுதான். ஸோ பிரமாதமா பேசியிருக்கோம். ஸ்பியர் கொஷின் ரெண்டுத்தையுமே கரெக்டா 25 மினிட்ஸ்ல. ஹாலோ பாடி, சாலிட் பாடி, கிராஃப், அவுட் சைடு ஆன் இன்சைடு, அவுட் சைடுக்கும் இன்சைடுக்கும் ரேஷியோ. ஒருவேளை ஹாலோவில் அவுட் சைடுக்கும் இன்சைடுக்கும் ரேஷியோ கேட்பாங்கன்னா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் இன்சைடில் 0, மேலே எது வேணாலும் ஆன்சர் வரட்டும். அப்புறம் எனிதிங் பை 0ன்றது இன்ஃபினிட்டி மாதிரி ஆயிடும். அதனால எப்பயுமே கேட்க மாட்டாங்க. ஹாலோவில் அவுட் சைடு இன்சைட் கேட்க மாட்டாங்க. அவுட் சைடில் எவ்வளோன்னு வேணா கேட்கலாம், தனியாக இன்சைடில் எவ்வளோ வேணாலும் கேட்கலாம், ரேஷியோ கேட்க மாட்டாங்க. ஆனால் சாலிட்ல அவுட் சைடுக்கும் இன்சைடுக்கும் ரேஷியோ கேட்பாங்க. ரைட்டா? ரைட். பாபியில இருந்து யோகிதா வரைக்கும் இந்த கான்செப்ட் ஃபுல்லா கிளியரா? யாருக்கா திரும்ப கிளியர்னா சைலண்டா இருந்துரு. கிளியர் இல்லைன்னா ஏதாவது கேட்கணும்னா சார்னு கூப்பிட்டுரு. அபியில இருந்து யோகிதா வரைக்கும். ஓகே, சைலண்டா இருக்கிறதுனால எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். தெரியலன்னா உன் கிளாஸ் தான், நான் வேற யாரும் இல்லை, உங்க சார் தான். எனக்கு புரியல சார், இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்கன்னு கேட்டு. ரைட்டா? இப்போ மற்ற பசங்க என்ன நினைப்பாங்க, நமக்கு தெரியல அப்படின்னு நினைப்பாங்களோ அப்படிலாம் நினைச்சிடாது. நம்ம எல்லாருமே ஒண்ணுதான்றதை புரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ அடுத்தது நம்ம அங்கிருந்து போறது பிரமாதமான ஒரு இடத்துக்கு போறோம். கிராவிட்டி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. நான் ஃபீல்டு ஃபுல்லா முடிச்சிட்டேன், ஃபோர்ஸ் ஃபுல்லா முடிச்சிட்டேன். அதாவது 50% ஆஃப் லெசன் இழுத்துருக்கேன். உங்களுக்கு 19th தான் எக்ஸாம். அதுக்குள்ள இல்லை, அடுத்த வாரத்திலே முடிச்சிருவோம். அடுத்த வாரத்தில் முடிச்சு செம்மையை போட்டு காமிச்சிடுறேன். நம்ம ஆப்ல டெஸ்ட்டும் எழுதி முடிச்சிருங்க. 2-3 டெஸ்ட் எழுதுங்க. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஹாஃப் அன் ஹவர் மீதி இருக்கு. என்னால் ரொட்டேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் பேச முடியும். ஸோ நல்லா கவனிக்கிறீங்களா? நேராக உட்காந்து சூப்பராக கவனி. பக்கத்தில் இருக்கிற வாட்டர் பாட்டில் இருந்து தண்ணி எடுத்து குடிச்சிக்கோ. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஸ்மால் ஜி. ஒரு பொருளானது மேல இருந்து கீழ் நோக்கி விழுதுன்னா அதுக்கு காரணம் ஜி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. தமிழ்ல புவி ஈர்ப்பு விசை, புவி ஈர்ப்பு முடுக்கம்னு அர்த்தம். முடுக்கம்னா ஆக்சலரேஷன். இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியாது. முடுக்கம், முடுக்கம், முடுக்கி விடுறதுன்னா ஆக்சலரேட் பண்றது, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, புவி ஈர்ப்பு முடுக்கம்னு அர்த்தம். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். நியூட்டன் ஆப்பிள் மரத்தடியில் உட்காந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது, ஏதோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கும்போது ஆப்பிள் மரத்துல இருந்து ஆப்பிள் கீழ் நோக்கி விழுந்தது. இப்போ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, பூமியும் ஆப்பிளை இழுக்குது, ஆப்பிளும் பூமியை இழுக்குது. இப்போ 2 பேருக்குமே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு. ஆனா ஜெயிக்கிறது என்னவோ பூமி தான். காரணம் அதோட மாஸ். எந்த பாடி மேசிவா இருக்கோ அதுதான் அட்ராக்ட் பண்ணுது. அதனாலதான் பூமியை நோக்கி ஆப்பிள் விழுது. இதோ ஆப்பிளோட மாஸ் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னு ஒரு கற்பனையில வச்சுக்கிட்டீங்கன்னா பூமி எங்க போகும்? ஆப்பிளை நோக்கி போகும். ரைட்டா? ஒரு சின்ன விஷயம், ஏற்கனவே கிளாஸ்லயே நகைச்சுவையா சொன்னது தான். ஒன்றும் இல்லை, மனுஷன் ஆப்பிள் மரத்துக்கு கீழே இல்லாம தென்னை மரத்துக்கு கீழே இருந்திருந்தாருன்னா நீங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. ஏன் சார் இப்படி சொல்லிட்டீங்கன்னா, ஆப்சென்ஸ் ஆஃப், அதாவது நியூட்டன் இல்லை அப்படின்னா பிசிக்ஸ் புக்கு ஒரு 80 பேஜஸ் நோட் தான். வெறும் 80 பேஜஸ் நோட் தான் நியூட்டன் இல்லைன்னா. நியூட்டன் இருந்ததுனால தான் இன்னைக்கு நீங்க இவ்வளோ படிச்சுட்டு இருக்கீங்க பிசிக்ஸ்ல. ஆப்சென்ஸ் ஆஃப் நியூட்டன் இல்லை அப்படின்னாலே பிசிக்ஸ் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க என்ன லெசன் படிச்சாலும் எந்த டாபிக் பேசினாலும் அங்க நியூட்டன் வந்து நிற்பாரு. அக்கார்டிங் டு நியூட்டன் வியூன்னு ஒரு லைன் வரும். ஸோ நியூட்டன் இல்லைன்னா உங்க புக்கோட அளவு, பிசிக்ஸ் புக்கோட அளவு இவ்வளவுதான். நியூட்டன் இருந்ததுனால உங்க பிசிக்ஸ் புக் அளவு இது மட்டும் சொல்ல முடியாது, இன்ஃபனைட் அளவு அவ்வளோ டாபிக் பேசியிருக்காரு. கிளாசிக்கல் பிசிக்ஸோட ஹீரோ யார் அப்படின்னாலே நியூட்டன் தான். அங்கிருந்து இப்ப நம்ம மாடர்ன் பிசிக்ஸ்ல இருக்கும் ஐன்ஸ்டீனும் பிளாங்க்கும், அதை தாண்டின காலகட்டத்தில் நம்ம வந்துட்டோம் அட்வான்ஸ் குவாண்டம் பிசிக்ஸ்ல இருக்கும் நம்ம. பட் இது எல்லாத்துக்கும் புள்ளையார் சுழி போட்டதுன்னு வச்சுக்கலாம், இல்லை ஆரம்ப புள்ளின்னு வச்சுக்கலாம், எப்படி வச்சாலும் அது நியூட்டன் தான்.
ரைட்டா? ஸோ புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சது யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இதோட வேல்யூவும் 9.8ன்னு நீங்க படிச்சிருப்பீங்க. ஜியோட வேல்யூ 9.8 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ஆக்சலரேஷன் ஆர்ல அதோட வேல்யூ. சரி, இதெல்லாம் இல்லை, டெரிவேஷன்ல நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க. 9.8 இப்போ சொல்றது தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டினை ரீட் பண்றீங்க, ஆப்ஷன் பாக்குறீங்க, எல்லா ஆப்ஷனும் வேற வேற. ஒன்னு 4 இருக்கு, ஒன்னு 12 இருக்கு, ஒன்னு 18 இருக்கு, ஒன்னு 25 இருக்கு. எல்லா ஆப்ஷன்லயும் டிஃபரன்ஸ் நிறைய இருந்தா ப்ராப்ளம் சால்விங்ல நீங்க ஜிக்கு 10ன்னு வச்சு தான் சால்வ் பண்ணணும். தப்பு பண்ண மாட்டீங்க. ஒருவேளை ஒரு ஆப்ஷன் 4.25, ஒரு ஆப்ஷன் 4.18, ஒரு ஆப்ஷன் 4.27, இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸா இருந்தா மட்டும்தான் நீங்க ஜிக்கு 9.8 வச்சு பயன்படுத்தணும். இதெல்லாம் இந்த ப்ராப்ளம் சால்விங்ல நீங்க தப்பு பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கணும், உங்க நேரமும் மிச்சமாகணும். அதனால உங்களோட கவனம் எல்லா திசைகளிலுமே இருக்கணும்னு சொல்ல வரேன். பெரிய டிஃபரன்ஸ் இருந்தா 10, ஸ்லைட்லி டிஃபர் ஆகுதுன்னா 9.8. அது அந்த நேரத்துல அந்த சூழலை பொறுத்து, கொஷினை பொறுத்து நீ முடிவு பண்ணிக்கணும். சரிங்க சார், டாபிக்ல போலாமா? ஓகே. நம்ம இருக்கிறது ஒரு அற்புதமான பூமின்னு வச்சுக்கோங்களேன், மாஸ் ஆஃப் எர்த். ஸோ விடை தெரியாத நிறைய கேள்விகள் உள்ள இருந்துகிட்டே இருக்கு. பூமிக்குள்ள போக போக என்ன இருக்கும், நம்மளால போக முடியுமா, நடுவில் என்னெல்லாம் இருக்கும், இவ்வளோ விஷயம் கற்பனையாவது என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்துருப்பீங்க. நானெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது நம்ம எல்லாரும் பூமிக்குள்ளதான் வாழ்றோம் போல இருக்கு, ராக்கெட்லாம் அந்த பூமியை கிழிச்சிக்கிட்டு தான் வெளில போக போகுது. நீ நம்ப மாட்டேன், நான் 12வது படிக்கிற வரைக்கும் நான் அதான் நினைச்சிட்டு இருந்தேன். அவ்வளோ அறிவு ஜீவின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் தான் தெரிஞ்சது, அதுவும் ஒரு ஸ்டூடெண்ட் தான் சொல்லி கொடுத்தாங்க, நம்மெல்லாம் சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தில் தான் இருக்கும் அப்படின்ட்டு. இது நம்ப மாட்டேன், 12th முடிச்சுட்டு பிஎஸ்சி வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ரைட்டா? அப்படிப்பட்ட ஆள் தான் இன்னைக்கு உங்களோட பிசிக்ஸ் வாத்தியார். ரைட். ஆர் ரேடியஸ் ஆஃப் எர்த். இந்த எர்த்தோட மேல நீயோ நானோ யாரோ நம்ம இங்க இருக்கோம். இந்த இடம் இது மாஸ் ஆஃப் த பாடி. இனிமேல் இந்த லெசன் முடிகிற வரைக்கும் ஸ்மால் எம்னா மாஸ் ஆஃப் த பாடி, கேபிட்டல் எம்னா மாஸ் ஆஃப் த எர்த். இது யாரும் மாற்றவும் கூடாது, மாற்றவும் மாட்டாங்க. weight of the body always acts downward, mg. gravitational force between earth and mass, எர்த்துக்கும் மாசுக்குமானது g கேபிட்டல் M ஸ்மால் m by r ஸ்கொயர்னு உங்களுக்கு புரியும். காரணம் மாசுக்கும் எர்த்தோட சென்டருக்குமான டிஸ்டன்ஸ். வெயிட்டுக்கு யார் சார் காரணம்? வெயிட்டுக்கு யார் காரணம்? mg. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் காரணம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் காரணம். ஒன்றும் இல்லை, ஒரு கற்பனையான ஒரு காட்சி. நான் சொல்றது அப்படியே யோசிச்சு பாரு. ஆனால் நாளைக்கு வீட்டில் போய் செஞ்சிடாது, அப்புறம் நான் கொலைகேஸில் உள்ளே போயிடுவேன். ஒரு டேபிள், உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு டேபிள் ஏறிக்கிட்டியான்னா கற்பனையாக ஏறிக்கணும். உடனே போயிட்டு ஏறிக்கிட்டியான்னா எங்கள் பிசிக்ஸ் வாத்தியார் ஏற சொன்னாருன்னு ஏறாது. நீ ஏறி நின்றுட்டு கையில் ஒரு 2 கிலோ கல் எடுத்துக்கோங்களேன். ஒரு 2 கிலோவில் இருக்கக்கூடிய ஒரு வெயிட்டு. இப்போ நீங்கள் வெயிட்டை ஃபீல் பண்ணுறீங்கல்ல, வெயிட்டை ஃபீல் பண்ணுறீங்க. அந்த டேபிள் நல்லா கிரவுண்ட்ல இருந்து நல்ல ஹைட்ல இருக்கு, ஒரு மதில் சேவர் அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே இமேஜின் தான், நான் சொல்றது எல்லாமே உங்க கண்ணுக்கு முன்னாடி இப்போ ஓடிக்கிட்டே இருக்கணும். நீங்க அந்த 2 kg வெயிட் எடுத்துக்கிட்டு மேல இருந்து ஜம்ப் பண்ணுங்களேன். ஜம்ப் பண்ணிட்டீங்களா? நீங்க நின்றுட்டு இருக்கும் பொழுது இந்த வெயிட்டை நீங்க ஃபீல் பண்றீங்க. கீழே குதிச்ச பிறகும் கூட அந்த வெயிட்டை உங்க கையில ஃபீல் ஆகும். இந்த கற்பனையில நீங்க குதிக்கும் பொழுது அந்த கல் உங்க கையில இருக்கும் பொழுது அந்த வெயிட்டை உன்னால ஃபீல் பண்ண முடியுதான்னு பாரு, யோசிச்சு பாரு. கண்டிப்பா 0. உனக்கு அந்த கையில இருக்கிற வெயிட்டே தெரியாது. அதுதான் வெயிட்லெஸ்னஸ். வெயிட்லெஸ்னஸ்னா கிராவிட்டி இருக்கும் பொழுது மட்டும்தான் அங்க வெயிட்டை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. கிரவுண்ட்ல நின்றுட்டு இருக்கும்போது மட்டும்தான். நீங்க ஏர்ல டிராவல் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கையில இருக்கிற வெயிட் உங்களால உணர முடியாது. ஏன்னா நீங்க ஏர்ல இருக்கீங்க, நார்மல் ஃபோர்ஸ் உங்க மேல ஆக்ட் ஆகல. ரைட்டா? ஸோ இந்த கதையெல்லாம் இன்னும் பின்னாடி போக போக சுவாரஸ்யமா நம்ம பேசலாம். கிளாஸ்குள்ளார வந்துருங்க. GMM by r ஸ்கொயர் குதிச்சு முடிச்சுட்டு அப்படியே கல்ல பக்கத்துல வச்சுட்டு டக்குன்னு கிளாஸ்ல ஓடியாந்து உட்காந்துக்க. பண்ணிட்டியா? ரைட். எம்முக்கு எம் போய் சேர்ந்துருச்சு. ஜியை தேடி போயிட்டு இருக்கோம், அதனால GM by r ஸ்கொயர். சரி, இது நாங்க 10th படிச்சுட்டோம், இன்னும் புதுசா சொல்ற மாதிரி சொல்றீங்க. G equal to GM by r square. Acceleration due to gravity G equal to GM by r square. G equal to GM by r square. ரைட்டா? ஓகே. G தெரியும் சார், யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், காலங்காலமான படிச்சுட்டு இருக்கோம். 6.67 into 10⁻⁻11. R யாருங்க சார்? இனிமேல் தான் ஆருக்கு நமக்கு நிறைய வேலை கொடுக்க போறோம். R ரேடியஸ் ஆஃப் எர்த், பூமியோட ஆரம், ரேடியஸ் ஆஃப் எர்த்.
அதுக்கு ஏதாவது வேல்யூ இருக்குங்களா சார்? ஆமா, ஆருக்கு 6400 கிலோமீட்டர். இப்போ ஜஸ்ட் 6400 கிலோமீட்டர் தான். ஒரு எர்த் இருக்குன்னா, எர்த் இப்போ நீ உங்க வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உனக்கு சக்திமான் மாதிரி ஒரு சக்தி கிடைச்சிருச்சு அப்படின்னா, நீ கரெக்டாக 6400 கிலோமீட்டர் கீழே தோண்டிட்டு போனீங்கன்னா கரெக்டாக எர்த்தோட சென்டருக்கு போயிடுவீங்க. முடிஞ்சா வாடகை சைக்கிள் எடுத்துட்டு போ, இல்லைன்னா லிஃப்ட் கேட்டு போ. அங்கேருந்து மேலேருந்து போற அப்படின்னா 6400 கிலோமீட்டர் சென்டருக்கு போயிடுவீங்க. அடுத்த 6400 கிலோமீட்டர் டிராவல் பண்ணீங்கன்னா பூமியோட நீங்க எந்த பக்கத்துல இருந்து உள்ள போனீங்க அடுத்த பக்கத்துல எழுந்துருவீங்க. ஒரு ஹோல் ஒன்று போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மட்டும் ஈஸியா இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம், அந்த பக்கத்துல இந்த பக்கம் ஜாலியா போயிட்டு வரலாம். ரைட்டா? அப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் பாசிபிள் இல்லைன்னு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். 6400 கிலோமீட்டர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் பொழுது நீங்க செய்ய வேண்டிய வேலை 6400 × 10⁻³ மீட்டர்னு சால்வ் பண்ணணும். கிலோமீட்டர்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ண கூடாது, மீட்டரா மாத்தணும். ரைட் சார், ஜி தெரிஞ்சிருச்சு, ஆர் தெரிஞ்சிருச்சு. அந்த எம் யாருங்க? எம் தான் இங்க மாஸ் ஆஃப் எர்த். மாஸ் ஆஃப் எர்த், மாஸ் ஆஃப் எர்த். இது வேல்யூ உங்களுக்கு தெரியுமா? மாஸ் ஆஃப் எர்த் 5.98 × 10⁻24. இப்போ என் பக்கத்துல ஒரு நோட்ஸும் கிடையாது. இந்த யூனிட்டை பார்த்து நான் ரொம்ப நாள் ஆகுது. பட் எல்லாமே அந்த பிரெயின்ல இருக்கிற ஸ்க்ரீன்ல எழுதி இருக்கும். அப்பயே அத்தனை டைம் எழுதி பார்த்துருக்கேன். இந்த வேல்யூஸ் கூட நான் கரெக்டா சொல்றதுக்கான காரணம், இந்த 5.98னா பக்கத்துல இருக்கிறது 6 நினைச்சிக்க வேண்டியதுதான். ஸோ 6 × 10⁻24. பசங்களுக்கு கரெக்டா சொல்லணும் அப்படின்னா 0.2 குறைச்சிக்கணும். 5.98 × 10⁻24. என்னன்னா உங்ககிட்ட பல்பு வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு கான்சியஸ். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நுணுக்கும். ஸோ நீங்களும் அங்கே எக்ஸாம் ஹாலில் போயிட்டு தப்பு பண்ணக்கூடாதுன்னா ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 5.98 × 10⁻24 கிலோகிராம். எந்த தராசுல போயிட்டு நீங்க வெயிட் போட்டீங்கன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா எல்லா வேல்யூவும் சால்வ் பண்ணி தான் அந்த ஆன்சர் வருது. வெறும் எர்த்தோட மாஸ் மட்டும். இதுல எங்க வீடு இருக்கு சார், எங்க வீடோட மாஸே ஒரு 2000 டன் இருக்கும், அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. வெறும் எர்த்தோட மாஸ் மட்டும். அப்ப G = gm/r². G தெரியும், m தெரியும், r தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா நீங்க ஆசையா தேடி வந்தது 9.8 மீட்டர்/செகண்ட்². சரியான வேல்யூ 9.81. 9.81 ஜியோடது. அப்ப எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி வேணும்னா gm/r² ஜெனரல் ஈக்குவேஷன். இதோட வேல்யூ 9.8. மாஸ் ஆஃப் எர்த் 5.98 × 10⁻24 கிலோகிராம். கிலோகிராம் ஒன் பக்கத்துல 24 சைஃபர் எழுதணும். ரேடியஸ் ஆஃப் எர்த் 6400 கிலோமீட்டர். டயாமீட்டர் 12800 கிலோமீட்டர். இவ்வளோ டேட்டாவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜி வழக்கம் போல 6.6 10⁻−11. இந்த ஜி வந்து 9.8. பக்கத்துல வேல்யூ இருந்ததுன்னா 9.8. டிஃபரன்ஸ் நிறைய இருந்தா 10 பயன்படுத்துங்க. கத்துக்கிட்டீங்களா? சூப்பரா இருந்துச்சா? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஒரு பொருளானது மேல இருந்து கீழே விழறதுக்கு இதுதான் காரணம். ஒருவேளை ஆப்சன்ஸ் ஆஃப் கிராவிட்டி என்ன நடக்கும்? திடீர்னு இப்போ ரூம்ல நீ உட்காந்துருக்கல, நீ உட்காந்துருக்க, சொல்ல சார். இப்போ இதுவே சம்ஸ்ல சால்வ் பண்ணும்போது அது மாதிரி 3 மார்க் 5 மார்க் சால்வ் பண்ணும்போது எப்படி சார் நம்ம எடுக்கிறது? 9.8 இருக்குமா இல்ல 10 இருக்குமா? இல்ல ஆப்ஷன்ல ஆப்ஷன் ஏ ஒரு வேல்யூ 10.1, ஆப்ஷன் பி ஒரு வேல்யூ 10.25, ஆப்ஷன் சி ஒரு வேல்யூ 10.09. இந்த மாதிரி நெருக்கமா 10 பாயிண்ட்ல இருக்கு பாரு. அப்படி இருந்தா 9.8 வச்சு யூஸ் பண்ணணும். ஒரு ஆப்ஷன் 10, ஒரு ஆப்ஷன் 30, ஒரு ஆப்ஷன் 70, அந்த மாதிரி பெரிய பெரிய டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா 10 வச்சு பயன்படுத்தணும்னு சொல்றேன். கத்துக்கிட்டியா சார்? 5 மார்க் சம், 3 மார்க் சம் அந்த மாதிரி. ஸ்கூல் போர்டு சொல்றியா? ஸ்கூல் போர்டுல நீ 9.8 வச்சுக்கோ. நான் சொல்றேன் காம்படிட்டிவ் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்கூல் போர்டுல 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் எழுதுறீங்கன்னா G 9.8 வச்சு சம் போட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்கூல் போர்டு பெரிய பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு போர்டு எக்ஸாமும் கிடையாது. நான் சொல்றது 11th ஸ்டேட் போர்டும் தூக்கிட்டாங்க. உங்களுக்கு NCERTக்கும் ஸ்டேட் போர்டில் சரி போர்டு எக்ஸாம் இல்லாதனால இப்போ உங்களோட கவனம் அத்தனையும் காம்படிட்டிவ் சைடில் இருக்கிறது நல்லது. ரைட், செகண்ட் கிளாஸ் போயிடலாமா? இப்போ ஜியோட வேல்யூ 9.8, ஃபார்முலாஸ் எல்லாம் இன்ட்ரோ கொடுத்துட்டேன். இப்போ 3 கொஸ்டின் பேச போறீங்க. எர்த்துல இருந்து மேலே போக 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 கிராவிட்டி என்ன ஆகும்? எர்த்துல இருந்து உள்ள போக போக கிராவிட்டி என்ன ஆகும்? இது ரெண்டுத்தையும் இன்னைக்கு முடிச்சு கொடுத்துறேன். நாளைக்கு இந்த பூமி சுத்தும் போது கிராவிட்டி என்ன ஆகும்? அப்ப ஹைட் ஒரு கொஷின், டெப்த் ஒரு கொஷின், ரொட்டேஷன் ஒரு கொஷின். இந்த 3 கொஷின் முடிச்சிட்டோம்னா 65% ஆஃப் லெசன் முடிஞ்சிடும். இருக்கக்கூடிய 20 நிமிஷத்துல இது ரெண்டுத்தையும் முடிச்சு கொடுத்துறேன்.
டெப்த்து, ஹைட்டு. ஆல்டிடியூட்னா என்னங்க சார்? உங்களுக்கு தெரியுமா? ஆல்டிடியூட்னா ஹைட்னு புரிஞ்சுக்கணும். அப்ப ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்டிடியூட் மேல போக 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 ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன ஆகும் பாத்துருவோமா? ஒரு 3 ஃபார்முலா வரப்போகுது, கவனமா இருங்க. ஆல்டிடியூட், ஆல்டிடியூட்னா ஹைட், அதாவது கிரவுண்ட்ல இருந்து மேல போக போக. இங்க பாருங்க, இது சர்ஃபேஸ் ஆஃப் எர்த், ரேடியஸ் ஆஃப் எர்த், இது நீ இங்க இருக்கு. இந்த இடத்துல உன்னோட கிராவிட்டி எவ்வளோ? gm/r². கீழே இருந்து h ஹைட்டுக்கு மேல போயிட்டீங்க. இங்க உன்னோட கிராவிட்டி எவ்வளோ? gh. gm பை எப்பவுமே சென்டர்ல இருந்து தான் கால்குலேட் பண்ணணும். இது ஒரு r, இது ஒரு h. r plus h the whole square. புரிஞ்சுக்க முடியுதா? சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்ல gm/r², செர்டைன் ஹைட்ல gm/r plus h the whole square. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணா என்னங்க சார் கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? மேல இருக்கிற ஜிஎம்மும் கீழே இருக்கிற ஜிஎம்மும் போயிடும். டினாமினேட்ல இருக்கிற r² மேல போயிடும். பை r plus h the whole square. உங்களுக்கு புரியுன்ற நம்பிக்கையில அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணல, டைரக்டா கேன்சல் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்தையும் டிவைட் பண்றேன். மேல இருக்கிற ஜிஎம் மேல இருக்கிற ஜிஎம் போயிடுச்சு. கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய r² அப்படியே மேல போய் உட்காந்துக்குச்சு. இது r plus h the whole square வந்துருச்சு. அடுத்தபடியா அங்கிருந்து r² எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. r² plus h² plus 2rh. என்ன பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சிருக்கும். a plus b the whole square போட்டிருக்கேன். அங்கிருந்து r² கீழே இருக்கக்கூடிய r² வெளில எடுக்கிறீங்க. வெளில எடுத்துட்டீங்கன்னா 1. இங்க r² இல்ல, யார் இல்லையோ அதை டினாமினேட்டர்ல போட்டுக்கணும். உங்களுக்கு தெரியும்ல, டேக்கன் அவுட் அந்த 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 விஷயம் தெரியும் தானே? ஒரு விஷயத்தை வெளில எடுக்கிறோம்னா அது இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு 1 போட்டுக்கணும். இங்க r² இருக்கு, அது அவுட் சைட்ல கொண்டு வரும்பொழுது அங்க r² இருந்ததுனால அப்படியே எடுத்துட்டு அங்க யாரும் இல்ல 1 போட்டுக்கிறோம். h²ல r² இல்ல, அப்ப அதை டினாமினேட்டர்ல போட்டுக்கணும். 2rhல ஒரு r இருக்கு, அப்ப ஒரு r மட்டும் எடுத்துட்டு ஒரு r கீழே போட்டுக்கணும். கத்துக்க முடியுதா உங்களால? ஒருவேளை இது தப்பா ரைட்டான்னு செக் பண்றதுக்கு மறுபடியும் இந்த r² உள்ள கொண்டு போனா இந்த பழைய ஃபார்முலா வருதான்னு செக் பண்ணிக்கணும். வந்துருச்சா? r² போயிடுச்சு. ஃபைனலா நீங்க தேடி போனது gh/g தேடி போயிட்டு இருக்கீங்க. 1 பிளஸ் நான் என்ன பண்றேன்னு பாருங்க. 1 பிளஸ் h/r the whole square. சரிதானா? இவனும் இவனும் ஒன்னான்னு செக் பண்ணு. a² plus b² plus 2a1 bh/r. ஆமா சார், 1 plus h/r the whole square. அப்ப கடைசியா நீங்க ஆசையா தேடி வந்தது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி gh, g/1 plus h/r the whole square. இந்த ஃபார்முலால தான் ஏகப்பட்ட சம் போட போறீங்க, ரைட்டா? ஸோ மேலே சொன்ன டெரிவேஷன் புரிஞ்சா எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கோ, புரியலையா விட்டுரு. நமக்கு தேவை ப்ராப்ளமா அப்படி சூப்பரா சால்வ் பண்ணணும். gh = g/1 plus h/r the whole square. புரியும், இல்லைன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம்னு சொல்றேன். gh = g/1 plus h/r the whole square. கொஞ்சம் நிதானமா கவனி. என்ன கொடுப்பாங்க, என்ன கேட்பாங்க? யாராவது கெஸ் பண்ணுங்க. இங்க கிவன்ல என்ன கொடுப்பாங்க, என்ன கேட்பாங்க? ட்ரை பண்ணு. என்ன கொடுப்பாங்க? கொடுத்துருவாங்களா சார்? இல்ல ஆரும் ஜியும் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் உங்களுக்கு அது தெரியும். அதனால ஆர்ஜி விட்டுறது கான்ஸ்டன்ட். ஒரே ஒரு இன்புட், ஒரே ஹெச் கிவன், ஜிஹெச் கொஷின். மாத்தி கேட்டாங்கன்னா ஜிஹெச் கொடுத்துருவாங்க, ஹெச் கேட்பாங்க. இந்த ரெண்டு சம நான் போட்டு காட்டவா? ரைட், இங்க வாங்க, என் கூடவே வாங்கல. இப்ப gh = g/1 plus h/r the whole square. இதுக்கு முன்னாடி இதுல கேட்ட 4 கேள்வி சொல்லித்தரேன், நல்லா கத்துக்கோங்க. சரி, h = 1r. அதாவது சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்ல இருந்து 6400 கிலோமீட்டர் நீங்க மேல போயிருக்கீங்க. ஒரு கற்பனையை யோசிச்சுப்பேன். உங்க வீட்டு மொட்டை மாடியில இருந்து சர்ன்னு அப்படியே மேல 6400 கிலோமீட்டர் சவுண்ட் கொடுத்துட்டே போகணுமான்னு கேட்காது, சவுண்ட் இல்லாம கூட நீ போகலாம். 6400 கிலோமீட்டர் மேல போயிட்டீங்க. அப்ப உங்களோட கிராவிட்டி என்ன? கீழே இருந்து நான் கத்தின கிராவிட்டி எவ்வளவு பார்த்து சொல்லுபான்ட்டு என்ன பண்ணுவேன்? gh = g/1 plus r/r the whole square. அதனால r போயிடுச்சு 1, அதனால g/4. ஆமா சார். அப்ப
நீங்க இருக்கிற இடத்துல 10ன்னா நான் இருக்கிற இடத்துல 2.5 தான் சார் இருக்கு. தெரியுதா? இங்க உட்காந்துங்கன்னு மேல எத்தனை லட்சம் கிலோமீட்டர்ல இருக்கிற கிராவிட்டியும் ஒரு சின்ன கால்குலேட்டர் தட்டியோ இல்லைன்னா ஒரு பேனா பென்சில் வச்சுட்டு என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணி போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ GH equal to G by 1 plus H by R the whole square. கரெக்டா 1 hourல G by 4. 1 hourல G by 4. அப்ப 2 hour போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து 12,800 கிலோமீட்டர் போயிட்டீங்க. GH எவ்வளவு? G by 9. உங்களுக்கு புரிஞ்சுதா? 2 hour by G by 1 plus 2 hour by R whole square G by 9. H equal to 3 hour. GH equal to G by 16. H equal to 4 hour. GH equal to G by 25. அவ்வளவுதானே? H கொஷின், GH ஆன்சர். கத்துக்கிட்டீங்களா? பை ஹைட் ஃபார்முலா கேட்டா என்ன சொல்லுவீங்க? GH equal to G by 1 plus H by R the whole square. GH equal to G by 1 plus H by R the whole square. ஹைட் ஃபார்முலா சொல்லிட்டீங்களா? சரி, இதே சம்ம இப்படி மாத்தி யோசிக்கலாமா? இப்படி மாத்தி யோசிங்க. நான் ஏதோ ஒரு ஹைட் மேல போயிட்டேன், அங்க பார்த்தா கிராவிட்டி G by 36 இருக்கு. அப்ப H எவ்வளவான்னு கேட்கிறோம். பதில் என்ன? 5 சார். 5 ஆரா 6 ஆரா? 5 ஆர். 5 ஆர். 5 ஆர். எப்படி சார் 5 ஆர்? ஒரே நிமிஷம். எப்படி 5 ஆர்? GH equal to G by 1 plus H by R the whole square. இது ஜெனரல் ஈக்குவேஷன். கொஷின் ஆன்சரை கொடுத்துட்டாங்க, GH கொடுத்துட்டாங்க. G by 36. G by 1 plus H by R the whole square. Gயும் Gயும் போயிடுச்சு. 1 plus H by R the whole square equal to 36. பட் நீங்க 36 ஒன்னே பிளஸ் 1 அப்ப 5 ஆர்னு டக்குன்னு சொல்லிட்டீங்க. இதே 216, 256 இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா இந்த மெத்தட்ல தான் சால்வ் பண்ணணும். இந்த மெத்தட் நல்லா கத்துக்கோங்க சார். இங்கேயும் ஸ்கொயர் இருக்கு, ரெண்டு பக்கம் ரூட் எடுங்களேன். 1 plus H by R equal to 6. H by R equal to 5. H equal to 5 R சார். தெரியுதாப்பா? இந்த ரெண்டு சம்மு தான் இந்த இடத்துல. H கொடுத்தா GH கேள்வி, GH கொடுத்தா H தான் கேள்வி. சூப்பரா இருந்துச்சா? ரைட் சார். இப்ப நீ என்கிட்ட கேட்கணும், நீங்க 1 hour 2 hour 3 hour 4 hourனு ரொம்ப தூரமா தானே சொல்லி கொடுத்தீங்க. நான் பக்கத்துல வெறும் 100 கிலோமீட்டர் தான் மேல போறேன், 200 கிலோமீட்டர் தான் மேல போறேன். அப்பெல்லாம் என்ன சார் பண்றது? அதுக்கும் நம்ம கிட்ட ஒரு வழி இருக்கு. என்னங்க சார் வழி அது? பாருங்க. GH equal to G by 1 plus H by R the whole square. இப்ப H equal to NR க்கு இந்த ஃபார்முலா ஒத்துக்கிறீங்களா? பொறுமையா புரிஞ்சுக்கோங்க. NR க்கு இந்த ஃபார்முலா. NRனா 1 hour 2 hour 3 hour 4 hour 5 hour போயிட்டே இருக்கும் இந்த ஃபார்முலா. ஒருவேளை H R விட ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு, வெறும் 100 கிலோமீட்டர் சார். ஆனா நீங்களும் 6400 கிலோமீட்டர். அப்ப புரியுதா உனக்கு? 6400க்கு இந்த 100 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. அப்ப இதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். பக்கத்துல அப்படின்னா ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? GH equal to G by 1 plus H square by R square plus 2H by R. ஆமா, H கம்பேர் பண்ணும் பொழுது R ரொம்ப பெருசா இருக்கு, H ரொம்ப சின்னதா இருக்கு. அப்ப இதை நெக்லெக்ட் பண்ணிருங்க. 0.00000 போயிட்டே இருக்கும். அப்ப தேவையில்லை. ஃபைனலா GH equal to G by 1 plus 2H by R இருக்கலாம். மேல போச்சுன்னா G into 1 plus 2H by R பவர்ல -1ன்னு உங்களுக்கு புரியும். ஏன்னா 1 by x மேல போச்சுன்னா x இன்வெர்ஸ். பை த எக்ஸ்போனென்ஷியல் தியரம் என்ன சொல்லுது? 1 plus x whole power n இருந்தா 1 plus nxன்னு சொல்லுது. n இங்க வந்து உட்காந்துக்கும். அப்ப அதே ஃபார்முலாவை இங்க எடுத்துட்டு வந்தோம்னா 1 minus 2H by R ன்னு வந்துடும். காரணம் இந்த -1 இங்க வந்து சேர் போட்டு உட்காந்துக்கும். அப்ப நல்லா கத்துக்கிட்டீங்க. பக்கத்துல சில 100 கிலோமீட்டர்ல கிராவிட்டி கேட்டாங்கன்னா என்ன சார் பண்ணுவீங்க? 1 minus 2H by R யூஸ் பண்ணணும். பட் குழப்பிக்காதீங்க. H ஓடது NR இருந்தா இந்த ஃபார்முலா 1 plus H by R the whole square. H ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருந்தா 100 200 300 400 500 இங்க இருந்தா GH equal to G into 1 minus 2H by R. அதனால குழப்பிக்க கூடாது, நல்லா கத்துக்கணும். இது ஈக்குவல் டு NR, அதாவது உனக்கே தெரியும், கொஸ்டினை படிக்கும்போது தெரிஞ்சிடும்.
n டைம்ஸ் ஆஃப் ஆர்னு இருக்கும், 1 ஆர் 2 ஆர் 3 ஆர்னு இருக்கும். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் 250 கிலோமீட்டர் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஜிஹெச். 1 மைனஸ் 2 இன்ட்டு ஹெச்சுக்கு பதிலாக 250. முதல்ல இதில் ஒரு புரிதல் வந்துருச்சான்னு பாருங்க. இப்போ உனக்கு இது 2 ஃபார்முலா பிரச்சனை இல்லை, படிச்சிருவேன், தெரிஞ்சுப்பேன். கொஷினை ரீட் பண்ணிட்டு எந்த கொஷினுக்கு எந்த ஃபார்முலா எடுத்துட்டு வரணுன்றது தான் சிக்கல். நல்லா பார்த்துட்டீங்களா? டைம் போதுமா? தூரமா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, பக்கத்தில் செகண்ட் ஃபார்முலா, ரைட் சார். அதுக்கப்புறமா எங்கே போகிறோம்? இப்போ எவ்வளோ கிராவிட்டி சேஞ்ச் ஆக போகுதுன்னு பார்க்க போகிறோம். சேஞ்ச் இன் கிராவிட்டி, பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் கிராவிட்டி. பட் லாஸ்ட் 5 மினிட்ஸ் நேரா உட்கார். டெப்த்து கூட நம்ம நாளைக்கு சூப்பராக பேசிடுவோம். முதல்ல இந்த 5 நிமிஷம் உனக்கு புரியலன்னா நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்த அத்தனையும் வேஸ்ட்டு. எல்லாத்தையும் ஒரு குப்பை கூடையில் அள்ளி போட்டு கொண்டு போய் வெளில கொட்டிட வேண்டியதான். நான் சொல்கிறது உனக்கு சொல்லி கொடுத்த அத்தனையும். என்னென்னவோ டயலாக் பேச வைக்கிறீங்க. அடுத்த 5 நிமிஷம் இந்த 55 நிமிஷத்தோட ஒர்த்து. அப்போ அடுத்த 5 நிமிஷம் எப்படி கவனிக்கணும்னு முடிவு பண்ணிக்கோ. ரைட்டா? ரைட். சர்ஃபேஸ் ஆஃப் எர்த். இங்கே கிராவிட்டி ஜி, கிராவிட்டி ஜி. ஜஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர் போயிருக்கேன். அங்கே கிராவிட்டி ஜிஹெச், ஜி இன்ட்டு 1 மைனஸ் 2h பை ஆர். இன்னொரு விஷயம் கேட்க மறந்துட்டேன். கீழே இருந்து மேலே போக 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 ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி என்ன ஆகுது? யாரா சொல்லுங்க. குறையுது சார். குறையுது, டிக்ரீஸ் ஆகுது. பாருங்க, ஹெச் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கீழே இருந்து மேலே போக போக போக, அதாவது ஹெச் இன்க்ரீஸ் ஆக ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி குறையுது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தில் மட்டும்தான் கிராவிட்டி மேக்சிமமாக இருக்கும். உள்ளே போனாலும் குறையும், மேலே போனாலும் குறையும், பூமி சுத்தினாலும் குறையும். நாளைக்கு கிளாஸ் இன்னும் அற்புதமாக இருக்கும் பாருங்க. நிறைய விஷயம் கற்றுக்க போறீங்க. உங்கள் சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஈக்குவேட்டர்லேருந்து போல் போக போறீங்க, மறுபடியும் போல்லேருந்து ஈக்குவேட்டர் வர போறீங்க. உங்களோட வெயிட் ஏற போகுது, இறங்க போகுது. உங்கள் அம்மாவுக்கு வந்து ஈக்குவேட்டர்லேருந்து 1 கிலோ சக்கரை வாங்கிட்டு போயிட்டு போலில் கொடுக்க போறீங்க. போல்லேருந்து 1 கிலோ சக்கரை வாங்கிட்டு வந்து ஈக்குவேட்டரில் கொடுக்க போறீங்க. எப்போ அதிகமாக சக்கரை கிடைக்கும், எப்போ கம்மியாக சக்கரை கிடைக்கும், நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் பேச போகிறோம். இப்போ டைம் இருந்தால் இன்றைக்கி பேசிடலாம், டைம் தான் இல்லையே. ஓகே. ஜிஹெச் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு 1 மைனஸ் 2h/. அப்போ டெல் ஜி எனக்கு வேணும். ஒரு பேஜுக்கு இந்த இடத்துல 10, இந்த இடத்துல 9, அப்போ 1 தான் டெல் ஜியில். இப்போ டெல் ஜி வேணும்னா இனிஷியல் வந்து ஜி, ஃபைனல் வந்து ஜி இன்ட்டு 1 மைனஸ் 2h/. ஸோ டெல் ஜி ஈக்குவல் டு ஜி மைனஸ் ஜி இன்ட்டு 1 மைனஸ் 2h/. நான் என்ன பண்ணியிருக்கேன்? இனிஷியலையும் ஃபைனலையும் மைனஸ் பண்ணியிருக்கேன். என்ன நடக்க போகுதுன்னு கவனிங்க. உனக்காக ஒரு அற்புதமான கொஸ்டின் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. டெல் ஜி வேணும்னா ஜி மைனஸ் 2gh/r. என்ன பண்ணியிருக்கேன்? இந்த ஜி அழகா உள்ள தள்ளிட்டேன். ஒரு ஜியும் போய் சேர்ந்துருச்சு. பிளஸ். அதனால டெல் ஜி வேணும்னா 2gh/r. கவனமா கவனிக்கணும். இந்த ஃபார்முலா அவ்வளோ இம்பார்ட்டன்ட். 100 கிலோமீட்டர் மேலே போனீங்கன்னா எவ்வளோ கிராவிட்டி சேஞ்ச் ஆகும்? 2 தெரியும், ஜி தெரியும், ஹெச் தெரியும், ஆர் தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணா டெல் ஜி ஸ்மார்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம். டெல் ஜி 2gh/r. அப்போ எவ்வளோ ஃப்ராக்ஷன் சேஞ்ச் ஆகுது? எவ்வளோ ஃப்ராக்ஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா டெல் ஜி பை ஜி 2h/r. எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகுது? டெல் ஜி பை ஜி இன்டூ 100, 2h/r இன்டூ 100. தெரியுதா? ஸோ இவ்வளோ விஷயம் வரைக்கும் நம்ம உள்ள போகணும். இதில் அதிகமாக கேட்டது ஃப்ராக்ஷனல் பர்சன்டேஜ் சேஞ்ச் தான் கேட்பாங்க. நான் இப்போ சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தில் இருக்கேன், ஜி 200 கிலோமீட்டர் மேலே போயிட்டேன், எவ்வளோ கிராவிட்டி பர்சன்டேஜ் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னு கேட்க மாட்டாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகுதுன்னு கேட்பாங்க. அசால்ட்டாக சால்வ் பண்ணலாம். வெறும் 2h/r தான் இன்ட்டு 100, 2h/r இன்ட்டு 100. கற்றுக்கிட்டீங்களா? ஸோ ஹைட் ஃபுல்லாக முடிஞ்சுது. ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் டெப்த்து, ரொட்டேஷனும் நாளைக்கு கற்றுக்கலாம். ஸோ குழப்பிக்கூடாது, பொறுமையாக கற்றுக்கிட்டே வாங்க. ஒரே நிமிஷம். என்னெல்லாம் பேசணும்? ஹாலோஸ்பியர் பேசணும், சாலிட் ஸ்பியர் பேசணும். டக்குன்னு எழுதுறேன். ஹாலோவோட அவுட் சைட், சாலிடோட அவுட் சைட். ஹாலோவோட ஆன், சாலிடோட ஆன். இது யாரு? இது யாரு? இதை நீங்களே கம்ப்ளீட் பண்ணுங்க. E = 0 யாரு? இன்சைட் சார். இன் ஹாலோஸ்பியர். என்ன பாடின்னு சொல்லணும்? ஹாலோஸ்பியர். ஹாலோஸ்பியர். இந்த ஃபார்முலா சாலிட் ஸ்பியர். சாலிட் ஸ்பியர் சார். சாலிட் ஸ்பியர். ரைட் பை. இந்த கிராஃப் யாரோடது? மேக்னிட்யூட் சார். ஹாலோஸ்பியர். ஹாலோஸ்பியர்.
Halosphere, sir. ஒன்லி மேக்னிடியூட் வைஸ். இங்க Halosphere. Halosphere direction. ரைட், போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். சாலிட்னாலே இதான் கிராஃப். கரெக்டான கிராவிடேஷன் கிராஃப் இந்த இடம் தான். கத்துக்கிட்டீங்களா? ரைட். அங்கிருந்து இப்போ நம்ம போனது ஜிக்கு போயிருந்தோம். ஜிக்கு பதிலா ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர், ஜிஹெச் பை ஜி வேணும்னா சாரி ஜிஹெச் ஜி பை 1 + h பை ஆர் த ஹோல் ஸ்கொயர், ஜிஹெச் ஜி இன்ட்டு 1 - 2h பை ஆர். இது ஹெச் ஈக்குவல் டு என்ஆரா இருந்தா, இது ஹெச் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தா. அங்கிருந்து நம்ம போனது டெல் ஜி வேணும்னா இது ரொம்ப நல்லா படிங்க. 2gh பை ஆர். ஃப்ராக்ஷன் வேணும்னா 2h பை ஆர். பர்சன்டேஜ் வேணும்னா இன்ட்டு ஒரு 100. 2h பை ஆர் இன்ட்டு 100. இப்போ டெப்த் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் முடிக்க முடியாது. ஸோ இன்னைக்கு ஏகப்பட்ட கிளாஸ் கமிட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால நேற்று ஒரு 15 மினிட்ஸ் எடுக்கணும், இன்னைக்கு ஒரு 5 மினிட்ஸ் எடுக்கணும். ஸோ 20 மினிட்ஸ், நாளைக்கு ஒரு வேலையுமே இல்லை, சூப்பராக அதை முடிச்சு கொடுத்துறேன். பட் ஆல்ரெடி ஈவன் 1 மினிட் கூட வேஸ்ட் பண்ணல, அவ்வளோ பேசிட்டோம். இன்னும் நம்ம என்ன பண்ணணும், டெப்த் பேசணும், ரொட்டேஷன் பேசணும், அதுக்கப்புறம் பொட்டென்ஷியல் எனர்ஜி, எஸ்கேப் வெலாசிட்டி, ஆர்பிட்டல் வெலாசிட்டி. நெக்ஸ்ட் வீக்கில் மண்டேவோடவே வித் ப்ராப்ளத்தோடய ஆல்மோஸ்ட் முடிச்சு கொடுத்துறேன். அதுக்கு நடுவில் உனக்கு ஏதாவது அவசரமாக வேணும்னா